எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் கொஞ்சம் முறுக்கு சுடலான்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க. ஒரு 3/4 படி அரிசி போட்டு முறுக்கு சுடலான்ட்டு இருக்கிறேங்க. வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக போட்டு செய்யலான்ட்டு இருக்கிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு காட்டுறேன். க்ளீன் பண்ணிக்கலாம். 3/4 படி அரிசி எடுத்து வச்சுருக்குறேங்க. இட்லி அரிசி தான் எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒன்றும் இல்லை, க்ளீனாக இருக்குது. சேலம் அரிசின்னு சொல்லுவாங்க, குண்டு அரிசி. ரெண்டு 3 கிளாஸ் அரிசி ஊற வைக்கிறேங்க. ஒரு 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க. கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. ஒரு 3 மணி நேரம் ஊறட்டுங்க. அப்புறமா ஆட்டிக்கலாம். மூணு கிளாஸ் அரிசின்னா 1.5 கிளாஸ் கடலை போடணுங்க. பொட்டுக்கடலை கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் தப்பு இல்லைங்க. இப்போ பொடி பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சா ஒரே தடவை அரைஞ்சிருங்க. பாருங்க, எல்லாம் ஒரே தடவை தான் அரைச்சேன். நல்லா அரைஞ்சிருச்சுங்க. நல்லா பவுட்ரு ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோணுங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. முறுக்குக்கு போட்டு ஆட்டிக்கலாங்க. மிக்ஸி ஜார்லேயே போட போகிறேன். இன்றைக்கி கொஞ்சமாக தானே இருக்குது, அதனால ஒரு 2 தடவை போட்டு ஆட்டிக்கலாம். முறுக்கு சுடுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. மிளகா ஒரு குண்டு மிளகா ஒரு 6-7 எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பேடிகை மிளகா வச்சுருக்குறேங்க. அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூனு எள்ளு, கருப்பு எள்ளு, 1 ஸ்பூனு ஓமம், பொட்டுக்கடலை அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்குறேங்க. இப்போ அரிசி ஆட்டிக்கலாங்க. வாங்க. முறுக்கு சுடுறதுக்கு முறுக்கு பிடி எடுத்து வச்சாச்சு. சரி, இப்போ போட்டு ஆட்டிக்கலாம். இப்போ இது கூடவே மிளகா போட்டு ஆட்டிக்கலாங்க. நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கோணுங்க. நல்லா விதை நல்லா நிறையா இருக்குதுங்க. இந்த மாதிரி இருக்கிற மிளகா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு கடைசியில் கொஞ்சம் நேரம் விட்டு போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டே போடக்கூடாது. இப்போ உப்பு போட்டு ஆட்டிக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நைஸாக ஆட்டணுங்க. அந்த மிளகா இதெல்லாம் போட்டதுக்கு கலராக வந்திருக்கா? கலராக இருக்குது. எப்படி கலராக இருக்குது பாருங்க. தண்ணி மாதிரி இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். அந்த கடலை மாவில் போட்டு பிணையும் போது சரியாக போகுங்க. இன்னொரு தடவை ஆட்டிட்டு இது கூடவே கலக்கிக்கணுமா? 2ஆவது போட்டு ஆட்டிக்கலாம். இது கூடவே ஊற்றிக்கலாங்க.
இப்போ மாவு போட்டு பண்ணிக்கலாமா? இதெல்லாம் எப்போ போடுறதுக்கு? இது மாவு கூடவே போட்டு எல்லாம் ஒரே மாதிரி பெரட்டிட்டு அப்புறமா போட்டு இதுக்கணும். ஓஹோ, கூட போட்டு இது ஒரே மாதிரி இது பெரட்டிட்டு இதில் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓஹோ, இப்போ ஓமம் போட போகிறேன். ஓமம், இது கருப்பு எள்ளு, இது ஒரே மாதிரி பெரட்டிக்கலாம். அவ்வளோதான், ஈஸி வேலை தான். இது ஒரே மாதிரி கலக்கிக்கலாம். இது ஓ, அப்பவே ஆட்டி அப்பவே சுடணும். நல்லா இருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தி லேட்டு பண்ண பண்ண புளிப்பு வந்துடும். ஓஹோ, ஆட்டின உடனே செய்யணும். வைக்கக்கூடாது ஜாஸ்தி நேரம், இல்லைன்னா மாவில் பொறன்னு புளிப்பு வர ஆரம்பிக்கும். அப்புறம் முறுக்கு நல்லா இருக்காது, கெட்டி வந்துடும். அப்புறம் டேஸ்ட்டும் இருக்காது, டேஸ்டே மாறிடும். அப்போவே ஆட்டி அப்போவே செய்யணும், அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புழுங்கல் அரிசியில் இந்த மாதிரி முறுக்கு செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. பச்சரிசியை விட புழுங்கல் அரிசி நல்லாயிருக்கும். சாப்பாட்டு அரிசி போடலாம், இட்லி அரிசி போடலாம். இட்லி அரிசி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இது கூடவே போட்டு நனைய போகிறேன் மாவு. ஃபஸ்ட்டெல்லாம் 3 படி 4 படி போட்டு முறுக்கு சுடுவோம். பொங்கல், தீபாவளி அரிசி போட்டு முடிய மாட்டேங்குது, அதனால 3/4 படி அரிசி போட்டு முறுக்கு சுடுறது. கீழே உட்காந்து எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. அப்பப்போ வேணுங்கிற போது இந்த மாதிரி செஞ்சு ஸ்நாக்ஸாக வச்சுக்கலாங்க. வீட்டில் கடையில் போய் காசு போட வேண்டியதில்லை. வீட்டில் இருக்கிற சாமானத்தையே வச்சு எப்படி முறுக்கு சுட்டு சாப்பிடலாம். கெட்டியாயிடுச்சு. நான் கூட ஏதோ தண்ணி மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். தண்ணி மாதிரி தான் ஆட்டணும், இல்லைன்னா தண்ணி கூட ஊற்றணும். ஓஹோ, ஈஸி தான். ஆமாம், எல்லா வேலையும் ஈஸி தான், துணிஞ்சு செய்யணும், அவ்வளோதான். கஷ்டம்னு நினச்சா கஷ்டம், ஈஸின்னு நினச்சா ஈஸி. சுலபமாக செஞ்சிடலாம். கடைசியில் எண்ணெய் காஞ்ச அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிணையணும் முறுக்கு சுடும்போது. சப்பாத்தி மாவுக்கு பிணைஞ்ச மாதிரி நல்லா ஒரே மாதிரி பிணைஞ்சுக்கணும். அந்த கடலை மாவு, அரிசி மாவு எல்லாம் ஒரே மாதிரி கலக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். எண்ணெய் ஊற்றி பிணையும் போது நல்லா கெட்டியாச்சு பாருமா, சப்பாத்தி மாதிரி. அப்போ சரியாக போகும். உரலில் போட்டு புளியும் போது கரெக்டாக வந்துடும் முறுக்கு பிடியில். அப்படி கொஞ்சம் இதாக இருந்தால் தண்ணி வேணும்னா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் எண்ணெய் ஊற்றணும். கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு இந்த பதம் இருந்தால் போதும். முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெயில் டப்பாலாம் தெரியுது. எனக்கு டப்பா தெரியுது, மேலே வச்சிருக்கிற டப்பா. ஓ, அங்கிருந்து இங்கே பிளாஸ் ஆகுதா? ஓஹோ, எண்ணெய்க்குள்ளார டப்பா போட்டு இங்கிருந்து பிளாஸ் ஆகுது இப்படி. சரி சரி, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ஒரு 2 கரண்டி எடுத்து இதில் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். சுடுமே? இல்லை இல்லை, சுடாது. அப்படியே சுற்றி கொஞ்சம் எடுத்து விட்டுட்டா சரியாக போகும். இதை டால்டா கூட ஊற்றி செய்வாங்க, அது எங்களுக்கு பிடிக்காது. அதனால் இந்த எண்ணெயை ஊற்றி செஞ்சுக்கலாங்க, நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுச்சு.
எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சாச்சு. கொஞ்சம் இளகுன மாதிரி இருக்கணுங்க. அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து பாருங்க. மாவை கொஞ்சம் உப்பு கரைச்ச மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் முறுக்கு எண்ணெயில் போடும்போது டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். உப்பு என்ன புளியலாங்க. கையில் விட்டாது. காட்டுங்க. கொஞ்சம் கூட விட்டாது. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி போட்டுக்கோணுங்க. காட்டன் துணி போட்டு இது மேலே தான் புளியணும். ஏன் அது மாதிரி? ஏன்னா அதுதான் கொஞ்சம் தண்ணி இழுக்கும், எடுத்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நாங்கள் இந்த மெத்தடில் செய்வோம். ஒட்டுக்கா புழிஞ்சிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து போடுவோம். எண்ணெய் நல்லா காயணுங்க. அப்போ முறுக்கு நல்லாயிருக்கும். காய்ஞ்சிருச்சு எண்ணெய். இந்த மாதிரி காயணும் எண்ணெய். ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போடலாம். போடும்போது கொஞ்சம் வாரத்தில் இருந்து போடுங்க. அப்போ இல்லைன்னா கைக்கு தெரிக்கும் எண்ணெய். கரண்டியில் இந்த மாதிரி பின்னாடி திருப்பி ஒவ்வொன்றா சுற்றி போடுறதுக்கு விட இந்த மாதிரி துணியில் போட்டு சுற்றி நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. வேலை சீக்கிரமாக ஆகிடும். சீக்கிரமாக ஆகிடும். இன்னும் 2 முறுக்கு கூட போடலாம். இதுலையே 7 முறுக்கு தான் போட்டிருக்கிறேன் ஃபஸ்ட்டு. பார்த்துட்டு இன்னும் 2 கூட 9 முறுக்கு போடலாம். அது வேகிறதுக்குள்ளே இன்னொரு இது போட்டுக்கலாங்க. இன்னொரு தடவை புளிஞ்சுக்கலாம். வெந்துருச்சுங்க. எடுத்துடலாம். முறுக்கு பார்த்துக்கணுங்க. அந்த சலசலப்பெல்லாம் அடங்கணுங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அப்புறமா பார்த்து எடுத்துக்கோங்க. முறுக்கு போடும்போது ஓரமாக தாங்க போடணும். இல்லைன்னா கை மேலே விழுந்துடும் எண்ணெய். பார்த்து ஜாக்கிரதையாக செய்யுங்க. இந்த தடவை 9 முறுக்கு போட்டிருக்கிறேன். இது குண்டாவில் போட்டு வச்சுக்கலாம்.
கலர் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது கலரு. இன்னும் கொஞ்சம் ஆறணும், அப்போ தான் உடச்சி காட்ட முடியும். சரி, சாப்பிட்டும் பார்க்கலாம். முடிஞ்சது, போட்டாச்சு. எல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சுங்க. இது லாஸ்ட்டு போட்டுடலாம். இப்படி லாஸ்ட்டு பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. அப்படியே கரும் 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 கரும்னு இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேங்க. நல்லா சவுண்டு வருது, சூப்பராக இருக்கு. அப்படியே சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்லாம், பசங்க கூட சாப்பிட்லாம். நல்லா பசங்களுக்கெல்லாம் பல் இருக்குது, எங்களுக்கு பல் இல்லை. சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கு. டேஸ்ட் நல்லாயிருக்கு. உப்பு காரம் எல்லாம் நல்லா டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க, சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ செஞ்சு வச்சுக்கிட்டா காப்பி குடிக்கும்போது 1-2 வாயில் போட்டு காப்பி குடிக்கலாங்க. சாயங்கால நேரத்தில் அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு பசங்கள்லாம் வேலையை விட்டு வந்த அப்புறம் அவங்களுக்கு காப்பி செஞ்சு கொடுத்தா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பசிக்கு தாங்குங்க ராத்திரி சாப்பிட மட்டும். ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க தினம் சாயங்காலம் ஆனால், அப்போ நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஆச்சு, இது லாஸ்ட்டாக எடுக்க போகிறேன். இதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாமி. பண்ணிடுங்க. பாருங்க, இத்தனை முறுக்காய் இருக்குது. 3/4 படி தான் அரிசி போட்டேன், 3/4 கிலோ கூட இல்லைங்க. 3/4 படி அரிசி, ஒரு 300 கிராம் அளவுக்கு கடலை போட்டிருக்குறேங்க. பொட்டுக்கடலை நல்லா வந்திருக்குதுங்க, சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருமா. சவுண்ட் நல்லா வருதா? ஓ சூப்பர், நல்லா இருக்கா டேஸ்ட்டு? அம்மாவுக்கு எல்லாம் கொடுக்க முடியாதுங்க, பல் இல்லை. அவங்களுக்கு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி தான் கொடுப்பேங்க. அது கொடுக்க சொல்லுவாங்க, கொடுத்துருவேன் அப்புறமா. தேங்க்யூ. தேங்க்யூ, நன்றி. ஓகே, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஆறுன அப்புறம் எடுத்து டப்பியில் போட்டு மூடி வச்சுட்டா 1 மாதத்துக்குனாலும் நல்லா இருக்குங்க. ஆனால் 1 மாதம் வரைக்கும் வராது. 1 வாரம் சாப்பிட்லாங்க, ஆளுக்கு 2. ஆமாம், ஜாஸ்தியாக செஞ்சால் வரும். வரும். முதல்லலாம் நல்லா இருக்கும்போது, உடம்புக்கு நல்லா இருக்கும்போது பாக்ஸாக 2 பாக்ஸ் செஞ்சு வச்சுக்குவேனுங்க. எல்லாம் நீ சாப்பிடு, நான் சாப்பிடுன்ட்டு. இது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு எல்லாத்துக்கும் அப்பப்போ செஞ்சுக்கிறது. ஆமாம். தேங்க்யூ.